வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 10வது வசனம். The book of Isaiah chapter 52 verse 10. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கும்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நன்றி சொல்லுவோம், மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் கொடுத்த இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்துக்காக எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில் இந்த வருஷத்தின் முதல் மாதம் முதல் நாளில் நாங்கள் உம்முடைய வாக்கு தத்தத்தை பெற்றவர்களாக உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும். இந்த வாக்கு தத்தம் இந்த வருஷத்தில் இந்த சபையில் நிறைவேறட்டும். இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிறைவேறட்டும். இந்த சபை ஜெபிப்பதன் மூலமாக தேசத்தில் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கும்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்தும் போது அவர் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக அதை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எல்லா ஜாதிகள் என்று சொல்லும்போது டு ஆல் நேஷன்ஸ், இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களை குறித்து தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய ஒரு சிறையிருப்புக்குள்ளாலே செல்லும் போது அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் எழும்புங்கள், வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள், அலங்கார வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள், இனிமேல் விருத்தே சேதனமில்லாதவன் அசுத்தன் உன்னிடத்தில் வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு நீ எழுந்திரு, எருசலேமே நீ வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீ அவிழ்த்து விடு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய புயம் வெளிப்படுகிறதிலே எதிலே வெளிப்படுகிறது? இதற்காக வெளிப்படுகிறது. தேவனுடைய ஜனத்தை மீட்கும்படியாக. தேவனுடைய ஜனம் அகப்பட்டிருக்கிற கஷ்டத்திலிருந்து, தேவனுடைய ஜனம் அகப்பட்டிருக்கிறதான துன்பத்திலிருந்து, அவர்கள் சிக்கி இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கும்படியாக, மீட்கும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த புயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த புயத்தை தம்முடைய ஜனத்துக்காக அவர் வெளிப்படுத்தும் பொழுது எப்படி அவர் வெளிப்படுத்துவாரா? அவர் தன்னுடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்தி அவர்களை அவருடைய சிறையிருப்பிலிருந்து மீட்டுக் கொள்வார். பாவ கட்டுகளிலிருந்து தேவன் அவர்களை மீட்டுக் கொள்வார். அவருடைய சிறையிருப்பிலிருந்து தேவன் அவர்களை மீட்டுக் கொள்வார் என்று இந்த வசனத்திலே படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 52வது அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்கிறது, பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். தம்முடைய ஜனத்துக்காக, தன்னுடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காக, தன்னுடைய ஜனத்தின் மீட்புக்காக அவர் தன்னுடைய புயத்தை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறதான மக்கள்
தேசத்தில் உள்ள மக்கள், பூமியின் எல்லைகளில் உள்ள மக்கள் எல்லாரும், எந்த குறிப்பிட்ட மக்களையும் குறித்து சொல்லாமல் எல்லா ஜனங்களையும் அவர்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக, அவர்கள் ரட்சிப்பை காணும்படியாக தன்னுடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். நம்முடைய மீட்பு, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை மீட்கும்படி ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த புயத்தை இந்த ஆண்டு அவர் சொல்லுகிறார், நான் வெளிப்படுத்துவேன். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறீங்க, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறீங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எப்படி விலையின்றி விற்கப்பட்டார்கள், பணமின்றி ஆனால் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே போல நம் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில நாம் பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலைகளிலே அகப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விதமாக சிறையிருப்புக்குள் போனதான மக்கள், அந்நிய நாட்டிலே அகதிகள் போல கைதிகளாக விற்கப்பட்டதான நிலைமையிலே இருக்கிற அவர்களுக்கு எப்படி ரட்சிப்பு வரும், எப்படி மீட்கப்படுவார்கள்? நம்பிக்கை இல்லாத நிலைமை. அந்த நம்பிக்கை இல்லாத நிலைமையிலேயும் ஆண்டவர் அவர்களை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், நீங்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், ஆனால் பணமின்றி உங்களை நான் மீட்டுக் கொள்ளுகிற தேவன். நம்பிக்கை இழந்த நிலைமையிலே, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதான ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் என் பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்தி உங்களுக்கு அற்புதத்தை நான் செய்வேன். எவ்விதமா எனக்கு ரட்சிப்பு வரும், எவ்விதமா என்னை ஆண்டவர் மீட்டுக் கொள்வார், எப்படி இந்த நிலைமையிலிருந்து நான் மீண்டு வருவேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் 2017 உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, 2016 நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி இது ஆகும், எப்படி நான் மீட்கப்படுவேன், எப்படி எனக்கு விடுதலை உண்டாகும், எப்படி நான் இதிலிருந்து தப்பி பிழைப்பேன் என்று பலவிதமான கேள்விகள், சந்தேகத்தோடு கூட, மனக்குழப்பத்தோடு கூட, அதைரியத்தோடு கூட, பல சமயத்தில் சோர்ந்து போன நிலைமையில 2016 ஆண்டில் பல முறை தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் வராமல் இருந்திருக்கிறீர்கள். பல சமயத்தில் நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போன மக்களாக காட்சி அளித்திருக்கிறீர்கள். அந்த சோர்வுகள், அந்த வேதனை எல்லாவற்றையும் அறிந்து கர்த்தர் மனதிறங்குகிறவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் பட்ட வேதனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் கண்டார். ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு காரணம், அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த தவறுகளாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், ஆண்டவரை மறந்து போனது நிமித்தமாக இருக்கலாம், கர்த்தரை விட்டு தூரம் போனது நிமித்தமாக நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் வந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே நோய்கள் வந்திருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார சிக்கல்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நிச்சயமாகவே மீட்டுக் கொள்ளும்படியாக என் பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு மீட்பு வரும், நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த 2017 ஆண்டு உங்களுக்கு ஒரு மீட்பின் ஆண்டாக இருக்கும். ஆண்டவர் பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை அவர் விடுவிக்க போகிறார் என்பதை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், நீ என்னை பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து என்னை விடுவிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உலக பிரகாரமாக நீங்கள் ஒருவேளை பல கஷ்டங்களிலே, பிரச்சனைகளிலே இல்லாமல் இருக்கலாம். சிலர் அந்த விதமான காரியங்களே நன்றாக நான் இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதே வேளையிலே உங்க வாழ்க்கையில நீங்கள் பாவத்து நிமித்தமாக பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற நிலைமை, சில பாவங்களை விட முடியவில்லை, சில பாவங்களிலிருந்து, சில பழக்க வழக்கத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அதற்கு நீங்கள் விற்கப்பட்டிருக்கலாம்.
அதுக்கு கீழாக விற்கப்பட்டு நீங்கள் சமாதானத்தை இழந்து போய் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். அப்படி சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த புயத்தை அவர் வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அந்த எகிப்திலிருந்து மீட்டு கொண்டாரோ அதே போல கர்த்தர் தம்முடைய புயத்தினாலே நம்மை அவர் அது எல்லா விதமான வாழ்க்கை சீர்கேடான காரியங்களிலிருந்தும் எல்லா விதமான சுத்தமான வாழ்க்கையிலிருந்தும் விடுவிப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த பாவமாக இருந்தாலும் சரி அவர் விடுவிப்பதற்கு வல்லமுள்ளவர். எகிப்தின் கரத்திலிருந்து விடுவித்தவர். அதே போல இன்னும் எத்தனையோ எதிராளிகளுடைய கரத்தில் இருந்து விடுவித்ததான சம்பவங்களை, சரித்திரங்களை நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் படிக்க முடியும். அவ்விதமாய் ஆண்டவர் அந்த நாட்களை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரோ அவ்விதமாகத்தான் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். ஆண்டவர் அந்த கானான் தேசத்தில் உள்ளதான அந்த ஜாதிகளை எல்லாம் ஜெயிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அந்த ராஜாக்களை எல்லாம் ஜெயிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதே தேவன் இன்றைக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிற ராஜ வல்லமையோடு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசினுடைய எல்லா விதமான சக்தியிலிருந்தும் உன்னை நான் விடுதலையாக்குவேன். அந்த பாவ கட்டிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்க முடியும். உன்னை நான் மீட்டுக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோம்? பூமியின் எல்லைகளுள்ள எல்லா ஜனங்களும் என் ரட்சிப்பை காண்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 2017 ஆண்டில் 2வது கர்த்தர் செய்ய போற காரியம் என்ன தெரியுமா? நம்மை கொண்டு நம் மூலமாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்தி நீங்கள் இருக்கிற எல்லைகளிலே, நீங்கள் தங்கி இருக்கிற எல்லைகளிலே, உங்களுடைய குடியிருப்பின் எல்லைகளில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ரட்சிப்பை காணும்படியாக தேவன் அதிசயமான காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த பகுதியில் உள்ளதான ஜனங்கள் சொப்பனத்தின் மூலமாக சந்திக்கப்படுவார்கள், தரிசனத்தின் மூலமாக சந்திக்கப்படுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்வார். ஒருவேளை மரித்து போனவர்களை கூட கர்த்தர் எழுப்பி விட முடியும். தேவன் அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து தம்முடைய பரிசுத்த புயத்தை அவர் வெளிப்படுத்தி இந்த காரியங்களை அவர் செய்யும் பொழுது பூமியின் எல்லைகளில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை. இந்த ஆண்டிலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை இந்த தேசத்திற்கு அவர் வெளிப்படுத்த போகிறார் என்று சொல்கிறார். இந்திய தேசத்திற்கு கர்த்தருடைய புயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கிறிஸ்தவத்துக்கு எதிராக யார் எழும்பினாலும் சரி, அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய பரிசுத்த புயம் வெளிப்படுத்தப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. சரித்திரம் இதற்கு சான்றாக இருக்கிறது. அப்படினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் நமக்கு எதிராக வந்தாலும் அந்த உலகத்தை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல், உலகத்தினுடைய சக்திகளை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பின்பு இந்த 2000 வருட காலமாக இந்த சபையை அழிக்க முடியவில்லை, தேவ ஜனத்தை அழிக்க முடியவில்லை. ராஜாக்கள் வந்தார்கள், ராஜாக்கள் போனார்கள், ஆட்சிகள் வந்தது, ஆட்சிகள் மறைந்து போனது, சாம்ராஜ்யங்கள் எழும்பியது, சாம்ராஜ்யங்கள் மறைந்து போனது. ஆனால் தேவனுடைய சபையோ என்றென்றைக்குமாய் நிலைத்திருக்கிறது. எவ்வளவு பயங்கரமான திட்டங்களோடு எழும்பின ஆட்சிகள் கூட கிறிஸ்தவத்தை அழிக்க முடியவில்லை, தேவனுடைய சபையை அழிக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய பரிசுத்த கரத்தை அவர் அவ்வப்போது காலங்களிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நபர் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பரிசுத்த கரத்தை நான் வெளிப்படுத்துவேன், உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உங்களுக்கு விரோதமாக எந்த சக்தியும் எழும்ப முடியாது.
கிறிஸ்தவனுக்கு விரோதமாய் கிறிஸ்தவனை எந்த சக்தியும் மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய உண்மையான கிறிஸ்தவனை, தேவனுடைய சபையை, ஜெபிக்கிற தேவனுடைய சபையை இந்த உலகம் மேற்கொள்ளவே முடியாது. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஒரு வழியாய் உனக்கு எதிராய் கடந்து வருவார்கள், 7 வழியாய் கடந்து போவார்கள் என்று ஆண்டவருடைய திருவசனம் சொல்லுகிறது. அதுபடினாலே இந்த 2017 ஆண்டுல நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே பூமியின் எல்லைகளில் உள்ள மக்கள் எல்லாரும் ரட்சிப்பை காண்பார்கள் என்கிற விசுவாசத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. இந்தியாவுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்தியாவிலே இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்தியாவிலே இருக்கிற நம்முடைய மாநிலத்திலே உள்ளதான ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இந்த மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களின் பெயர்களையும் சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிப்போம் என்றால் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நான் என் பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த புயத்தை தேவன் அவர் வெளிப்படுத்தும் பொழுது இன்னும் என்ன நடக்கும் என்பதை குறித்து நீங்கள் வேதத்தில் படிக்கிறதான சமயத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல் வந்து அமர்ந்தது என்று நாம் வாசிக்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் வந்து அமர்ந்தது. ஆண்டவர் தம்முடைய கரத்தை எசேக்கியேல் மேல் வைத்தார். தேவன் தம்முடைய பரிசுத்த கரத்தை வெளிப்படுத்தினார். தேவனுடைய கரம் வெளிப்படும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை எடுத்து பயன்படுத்துவார். தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். கர்த்தருடைய கரம் வெளிப்படும் பொழுது, நம் மூலமாய் வெளிப்படும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். பிசாசுகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடும். கொடிய வியாதிகள் நாம் அவர்கள் மேல் கை வைத்து ஜெபிக்கும் பொழுதே மறைந்து போகும். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ததை குறித்து அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தில் படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நடந்ததான அற்புதங்களை நாம் படிக்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கும் அந்த தேவன் அவர் ஜீவனுள்ளவராகத்தான் இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு உயிரற்ற கிறிஸ்தவமாக இருக்கிறது. இன்றைக்கு சபைகள் செத்துப்போன சபைகளாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பரிசுத்த கரத்தை மறுபடியுமாய் நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். சபையே, நீ எழும்பு, நீ தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, நீ உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். ஆண்டவர் தம்முடைய கரத்தை அவர் வெளிப்படுத்த முடியும், கிரியை செய்ய முடியும். ஆனால் சிம்சோனை போல கட்டப்பட்டிருக்கும் பொழுது எவ்விதமாய் கர்த்தர் ரட்சிப்பை அவர் வெளிப்படுத்த முடியும்? தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தன்னுடைய புயத்தை சிம்சோன் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அவன் தாயின் கருவிலையே தெரிந்து கொண்டார், ரட்சித்தார், அவனை மீட்டு கொண்டார், அவனை அபிஷேகம் பண்ணினார். அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் அவ்விதமாகத்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு திருச்சபையையும் அவ்விதமாகத்தான் அந்த நோக்கத்தோடு கூட தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பிசாசின் மாய வலையிலே சிக்கி போய் கட்டப்பட்ட மக்களாக இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே கிறிஸ்தவன் பயனற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவனிடத்தில் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படவில்லை, நற்போதனைகள் வெளிப்படவில்லை, கிறிஸ்தவனிடத்திலிருந்து அற்புதங்கள் வெளிப்படவில்லை, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே வல்லமை வெளிப்படவில்லை. ஜனங்கள் கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் எசேக்கியேல் மேல் கர்த்தருடைய கரம் அமர்ந்தது போல உங்கள் மேலும் என்னுடைய மேலும் கர்த்தருடைய கரம் இந்த வருஷத்திலே அமர்ந்து கர்த்தருடைய புயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவதன் மூலமாக நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய குடும்பத்தை அவர் பயன்படுத்துவார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஆண்டவர் நம்முடைய
நம்முடைய சண்டே ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளையும் கூட கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவார். தேவன் இவ்விதமாய் அவர் செய்கிறது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, எதிரிகளை அழிக்கும்படியாய் கர்த்தருடைய புயத்தை தேவன் வெளிப்படுத்தினார். எதிரிகளை அழிக்கும்படியாக, எதிரிகள் நமக்கு விரோதமாய் வரும்பொழுது கர்த்தர் அழிப்பார். துன்பத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் 23ஆம் வசனத்தில் படிக்கிறீர்கள், ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த கரத்தை வெளிப்படுத்தினது எதற்காக தெரியுமா? தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாய் தம்முடைய பரிசுத்தமான கரத்தை அவர் வெளிப்படுத்தின ஒரு சந்தர்ப்பத்தை நாம் வேதத்தில் படிக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் அதை படிக்க முடியும். அதிலிருந்து நான் ஒரு குறிப்பிட்டதான சில காரியங்கள் உங்களோடு நான் பேசி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறதான சமயத்தில் அவர்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களாய் மாறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு எல்லாருக்கும் இறைச்சி மேல ஆசை வந்தது. அதாவது மீன் சாப்பிட்டு பழகிறதான ஏரியாக்களில் உள்ளவங்க மீன் கிடைக்காத ஏரியாவுக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். 6 மாதம் மீனே சாப்பிடலன்னா, 1 மாதம் மீன் சாப்பிடலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 வருஷம் இறைச்சி சாப்பிடல, டெய்லி இறைச்சி சாப்பிட்ட ஆட்கள் நான்வெஜ் இப்போ 2 வருஷமா சாப்பிட முடியல. அவங்க அழுது தப்பு கிடையாது. ஐயோ எங்களுக்கு இறைச்சி இல்லை, என் பிள்ளைங்க கேட்குறாங்க, எங்களுக்கு மட்டன் எங்க, சிக்கன் எங்க கேட்குறாங்க, எங்களுக்கு இறைச்சி இல்லையே கேட்குறாங்க. எத்தனை நாள் இவங்க சொல்ல முடியும் நாளைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும்? டிமானிட்டைசேஷன் மாதிரி 2 நாள்ல பணம் வந்துடும். 1 மாசம் ஆச்சு பணம் வரல. நம்ம பிரதமர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், எப்படி இன்னும் வந்துடும், கொஞ்ச நாள்ல வந்துடும். அதே மாதிரி தான் மோசையும் சொல்லிக்கிட்டே இருந்தார், வந்துடும், இறைச்சி கிடைக்கும், இன்னும் 1 வருஷம் பொறுத்துக்குங்க, நம்ம இப்போ போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு, தெரியல. இறைச்சி கிடைக்கல. இறைச்சிக்காக ஜனங்கள் ஆசைப்பட்டது தப்பு கிடையாது, ஆசைப்பட்டது தவறல்ல. ஆனா அதே வேளையில அவர் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? அவங்க அதுக்காக ஜாம் பண்ணிருக்கணும். ஆசைப்பட்டது அவங்க அழுதார்கள், முறுமுறுத்தார்கள். They were complaining against God. They were murmuring against God. தேவனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள், கலகம் பண்ணினார்கள், ஆண்டவரை குறை சொன்னார்கள். அவங்க திரும்பி போயிடலாம். எதற்கு? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சரியில்லை, நம்ம திரும்ப போயிடலாம் என்று நம்ம அநேகர் சொல்லுகிறது போல, அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய பிரயாணத்திலிருந்து திரும்பி அவர்கள் எகிப்துக்கே போய்விட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். மோசைக்கு விரோதமாக எழும்பினார்கள். தேவை இருக்கிறது, நம்ம தேவைக்கு சில காரியங்கள் ஆசை இருக்கிறது, தவறு கிடையாது. ஆனா அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் பக்குவமா உமக்கு சித்தமானா ஆண்டவரே எனக்கு கொடுங்க, உமக்கு சித்தமானா எங்களுக்கு இந்த மாசத்துல இறைச்சி கொடுங்க, எங்க பிள்ளைங்கெல்லாம் அழுறாங்க, உங்க முடிந்த நமக்கு சித்தமானா கொடு ஆண்டவரே அப்படின்னு கேட்கறது தப்பே கிடையாது. ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அவர் கையில் வைத்து, ஆண்டவரே நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், நான் எப்போ கொடுப்பீரோ கொடுவோம், நம்மகிட்ட கேட்குறோம்ப்பா, சீக்கிரம் கொடுத்தா பரவாயில்ல, 2 வருஷம் ஆகிப்போச்சு, எங்களுக்கு இறைச்சி மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்ட ஆண்டவர் கோச்சுக்கிட்டாரா? இல்லை. அதுக்கு பதிலாக இவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர்கள் விதிமுறைகளை மீறினார்கள், தேவனுடைய ஒழுங்கை மீறினார்கள், தேவன் மேல் வைக்க வேண்டிய விசுவாசத்தை விட்டுவிட்டார்கள், தேவனை அவர்கள் அவமதிக்க ஆரம்பித்தார்கள், குறை கூற ஆரம்பித்தார்கள், ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி ஜீவிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் லட்சியம் இப்பொழுது பின்பக்கமாய் திரும்ப ஆரம்பித்தவுடன் முன்னேறி செல்ல வேண்டிய மக்கள் அவர்கள் பின்னோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள்.
பின்மாற்றம் அவங்க வாழ்க்கையில வந்தது. நமக்கு எது இல்லைங்கிறதுனால நாம் பின்மாற்றத்துக்குள் போகக்கூடாது. சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது, வேதம் வாசிக்காமல் இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்காம செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகாமல் இருக்கலாம். ஒருவேளை 2 வருஷமாக நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை 20 வருஷமாக சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இது எனக்கு தேவை, இது எனக்கு கிடைத்தால் நல்ல. சிலது மிக மிக அவசியம், அது இல்லைன்னா வாழ முடியாது. அப்படிப்பட்டதான சில காரியங்கள், அந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அத்தியாவசியமான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அவசரம் இல்லாத காரியங்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய கரத்தில் நாம் விட்டுவிட வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைபட்டு போயிட்டு, திராட்சை ரசம் குறைபட்டு போன உடனே என்ன செய்தார்கள்? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அந்த மரியாள் அந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே கொடுத்து விட்டாள், இயேசுவிடத்திலே கொடுத்து விட்டாள். இயேசுவே, நீர் பார்த்து என்று எப்போ செய்யணுமோ செய்யும். ஆண்டவர், என் வேலை இன்னும் வரவில்லை, அவர் எப்போ வேலை வருதோ வரட்டும்ப்பா, பொறுமையா இருங்க, அவர் செய்வார், அவரிடத்துல விட்டு விடுவோம். உங்க பிரச்சனைகளை leave all the problems in the hands of God. ஆண்டவருடைய கரங்களிலே அவைகளை விட்டுவிட வேண்டும், கொடுத்து விட வேண்டும். நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானா கூடும். அப்படி யார் வேண்டுதல் பண்றாங்களோ, நல்ல இருதயத்தோடு, ஆண்டவர் மேல் அன்பு குறையாம, ஆண்டவர் மேல உள்ள பக்தி குறையாம, ஆண்டவர் மேல விசுவாசம் குறையாம, உங்களுடைய தேவையான காரியங்களையும் கர்த்தரிடத்தில் வைத்து தேவ சித்தத்தின்படியாக ஜெபித்தால், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய புயத்தை உங்களுக்கு நியாயமானபடி வெளிப்படுத்துவார். கரங்களை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இங்க நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்ன? ஆண்டவர் கொடுத்தார், ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்தார், ஆனால் ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் அழித்து போட்டார் என்று சொல்லி நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 11 அதிகாரத்திலே படிக்க முடியும். ஒரு கூட்ட ஜனங்களை மாத்திரம் தேவன், அவர்கள் வாயில் இறைச்சி இருக்கும் பொழுதே தேவன் அவளை அழித்து போட்டாராம். அருமையார்களே, ஏன் கர்த்தர் செய்ய வேண்டும்? இந்த 2 கூட்டத்தின் மத்தியிலே அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு பகுதியில் மாத்திரம் ஏன் அழிக்கப்பட வேண்டும், இன்னொரு பகுதியை அழிக்கவில்லை? வாசியுங்கள். இதில் முக்கியமாக ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 11வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 18வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ ஜனங்களை நோக்கி, நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்க ஆசைப்பட்ட தப்பு கிடையாது. மனுஷீகத்தில் இதெல்லாம் வரும், ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் உடனே அழிச்சிட மாட்டார். முறுமுறுத்து விட்டோம், ஆண்டவரை விட்டு சற்று விலகி விட்டோம் என்கிறதுக்காக கர்த்தர் நம்ம மேல தம்முடைய புயத்தை அவர் வெளிப்படுத்தி நம்மை உடனே அழித்து விட மாட்டார். ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களிலேயும் அவர் பொறுமையாக இருக்கிறவர். என்ன சொல்றார் தெரியுமா? சரி, இறைச்சி தானே வேணும்ப்பா, நீங்க முறுமுறுத்துட்டீங்க, உங்க எரிச்சல் வந்திருக்கிறது, நீங்க சரியானபடி கேட்கல, நீங்க என்ன செய்தீர்கள்? 11 அதிகாரத்தில் படித்து பாருங்கள். 4ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை கொடுப்பவர் யார் என்று சொன்னார்கள். 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். 5ஆம் வசனம், எகிப்திலே கரையும் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளை நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, உள்ளத்துல சோர்வு. அந்த சோர்வுக்கு இடம் கொடுத்ததான மக்கள் முறுமுறுப்புக்கு இடம் கொடுத்தார்கள், முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய செவிகளில் அதெல்லாம் போய் எட்டின பொழுது கர்த்தருடைய செவி பார்வையிலே பொல்லாப்பாயிருந்தது. இந்த விதமாய்
அவரை கோபப்படுத்தின பிறகு, அவரை வருத்தப்படுத்தின பிறகு, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் இறைச்சியை அவர் உடனே கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்காக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பரிசுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. The only condition, பரிசுத்தமாக வேண்டும். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்கள் தேவைகளை அவர் பூர்த்தியாக்குவார். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்கள் எதிரிகளை அவர் நிர்மூலமாக்குவார். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை கர்த்தர் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் அவர் மீட்டுக் கொள்வார். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த புயத்தை அவர் வெளிப்படுத்தி உங்களை அவர் பயன்படுத்துவார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆகவே சீக்கிரமாய் நாம் சில காரியங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற இந்த சத்தியத்தை இவர்கள் கை கொண்டவர்களை பற்றி இங்கே நாம் படிக்கிறோமே. பரிசுத்தமாகுதல் அவர்களுக்கு உண்டானபடி, பரிசுத்தப்படுத்தினபடினாலே அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்தினார் என்பதை இந்த என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர்களுக்கு திரளாய் காடைகளை வருஷிக்க பண்ணி தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போ இறைச்சி தேவை. இந்த இறைச்சியை எங்களுக்கு கொடுப்பவன் யார் அப்படி கேட்டது காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய கூட்டமான மக்களுக்கு எங்கிருந்து இறைச்சி கிடைக்கும்? இது எந்த தெய்வமும் செய்ய முடியாது. இது மோசையினால நடக்க முடியாத காரியம். இறைச்சி கொடுங்கன்னு கேட்டது சாதாரணமாக நமக்கு சிம்பிளாக தெரியும். ஆனால் மோசே அழுகிற சமயத்தில் மோசே எங்கிருந்து கொண்டு வருவான்? வனாந்திரத்தில் இந்த ஜனங்களுக்கெல்லாம் இறைச்சி கொடுக்க வேண்டும். அப்போ இறைச்சி கொடுக்கணும்னா எங்கிருந்து கிடைக்கும்? இறைச்சி எங்கிருந்து கிடைக்கும்? எவ்வளவு பேருக்கு வேணும்? மொத்தம் எவ்வளவு பேருங்கிறதை நீங்கள் வாசிக்கிற சமயத்தில், அதாவது சுமார் 6 லட்சம் காலாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தில். 6 லட்சம் காலாட்கள். 6 லட்சம் காலாட்கள் என்று சொன்னால் யுத்தத்துக்கு போகக்கூடிய 20 வயதுக்கு மேல் உள்ள புருஷர்கள், 20க்கு மேல 50 வயது வரையிலும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சுமார் 20லிருந்து 50 வயதுக்குரியவர்கள் 6 லட்சம் பேர். இப்படி கணக்கு போட்டு பார்க்கிற சமயத்தில் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் என்று கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். அதாவது யுத்தத்துக்கு புறப்படுறதான காலாட்கள் 6 லட்சம் என்று இந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். சரியாய் சொல்ல போனால் என்னாகும் 1ஆம் அதிகாரத்திலே 6 லட்சத்து, அதாவது சரியான எண்ணிக்கையை நீங்கள் அங்கே படிக்க முடியும். 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிற சமயத்தில் 46ஆம் வசனம் சொல்ல 6,3550 பேராயிருந்தார்கள். அப்ப 6 லட்சம் அல்ல, அதுக்கு மேலே வயதான மக்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, பெண்கள் உண்டு. எல்லாம் சேர்த்தா அதாவது 20 to 25 lakhs என்று சொல்லப்படுது. 2 to 2.5 millions என்று கணக்கிடுகிறார்கள். ஆகவே சுமார் 20லிருந்து 25 லட்சம் மக்கள் அன்றைக்கு மோசையின் மூலமாய் வழிநடத்தப்பட்டார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்திரத்தில் வந்து இருக்கிறார்கள். இப்போ இவர்கள் கானானுக்கு போய் சேர வேண்டும். போகிற பிரயாணத்திலே இவ்வளவு பெரும் திரளான மக்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் தான் கேட்கிறாங்க, இறைச்சி வேணும்னு கேட்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, எவ்வளவு பேர்? சுமார் 25 லட்சம் மக்களுக்கு என்ன வேணும்? இறைச்சி வேணும். கிடைக்குமா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? 25 லட்சம் பேருக்கு உரிய இறைச்சி எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு வேணும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஆளுக்கு 100 கிராம் வீதம் நீ கணக்கு போட்டு பாருங்க. 100 கிராம் அப்படின்னு சொன்னா 25 லட்சம் பேருக்கு எவ்வளவு வேணும்? இதை எங்கிருந்து அவங்க கொண்டு வருவாங்க? எங்கிருந்து கிடைக்கும்?
எந்த வழியும் கிடையாது. முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அழுது புலம்புகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. என் கை குறுகி போகவில்லை. 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி என்று சொல்லி இருக்கிறதே. ஏன் என்ன சொன்னா மோசே? மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவளுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவர் சொன்னாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நான் 1 மாதம் ஃபுல்லா 30 நாளுக்கு சாப்பிட்றதுக்கு நான் இறைச்சியே சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடுக்குறேன். 1 மாதம் சாப்பாடுன்னா இறைச்சி, 1 மாதம் நான் இறைச்சி கொடுக்குறேன் ஆண்டவர் சொன்னார். 1 மாதம் ஆண்டவர் இறைச்சி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அதை நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி கொடுப்பேன்? 1 மாதம் கொடுப்பேன்னு சொன்னீரே, அது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்குற சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கை குறுகி போகவில்லை. என்னுடைய கை என்ன செய்யவில்லை? குறுகி போகவில்லை. கரங்களா செய்து சொல்லுங்க, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அவர் தம்முடைய பரிசுத்த புயத்தை அவர் வெளிப்படுத்துவார். விசுவாசோட கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்த. ஹல்லேலூயா. ஆகவே இங்கே ஆண்டவர் இதை செய்ய வேண்டும் என்றால் செய்கிறதுக்கு முன்பதாக சொன்ன காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்ததான் அதை கவனிக்கிற இடையிலே நான் சொல்லி விடுகிறேன். அவங்களுக்கு எவ்வளவு இறைச்சி கொடுத்தாருங்கிறத நம்ம கீழே பார்க்குறோம். அந்த 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிற சமயத்தில் 31ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அவ்வளவு பயங்கரமான தேவன். அவருடைய கரம் எப்படிப்பட்டது பாருங்க. ஆண்டவர் நினைத்தா எப்படி அது எப்படி ஆகும் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவருடைய காரியங்கள் ஆச்சரியமானவைகள். வெரி சிம்பிள். அவர் என்ன செய்தார்? இயற்கையை பயன்படுத்தி ஒரு பெரிய காற்றை புறப்படும்படி செய்தார். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்ட ஒரு காற்று கர்த்தரிடத்திலிருந்து சொன்னால் கர்த்தர் மூலமாய் ஆண்டவர் ஒரு காற்றை புறப்பட பண்ணினார். வழக்கமாக வர்ற காற்று அல்ல, வர்தா புயல் மாதிரி ஒரு புயல் அடிச்சிருக்கும் போல இருக்கு. வர்தா புயல் அந்த மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் அடிச்சது. பஸ் எல்லாம் உருட்ட ஆரம்பிச்சிச்சு. உருட்டி என்ன போட்டுடுச்சு. காரெல்லாம் உருண்டு போச்சுது. மரங்கள்லாம் எத்தனை மரங்கள், கணக்கில்லாத மரங்கள், சென்னையில் உள்ள மரங்கள் எல்லாமே அவுட். எல்லா டெலிஃபோன் கம்பங்களும் கீழே விழுந்துச்சு. இன்னும் சொல்ல போனா சில கட்டிடங்களே என்ன செய்தது? இடித்தது. சின்ன வீடுகள்லாம் காட்டில் பறந்து போச்சு. அப்படி ஆண்டவர் சில சமயத்தில் காற்று அனுப்புவார். நல்லதுக்கும் அனுப்புவார், கெடுதலுக்கும் அனுப்புவார். சீலோவிலே கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் மரித்து போனார்கள் என்று நீங்கள் அவங்கெல்லாம் பாவியில இருந்தார்களோ, நீங்களும் மனம் திரும்பாம போனால் நீங்களும் கெட்டு போவீர்கள் சொன்னார். ஏன் சில சம்பவங்கள் நடக்கிறது, உலகத்தில் நடக்கிறது, குடும்பங்கள் நடக்கிறது, தேவன் எச்சரிப்புக்காக செய்கிறார். சில காற்று சில சமயத்தில் அடித்து சில காரியங்கள் வரும்போது ஜனங்கள் கர்த்தருடைய புயத்தை அறிந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். தேவனுடைய கோபம் வரும் பொழுது சில சமயத்தில் கோபத்தின் காற்று வீசும். இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் அற்புதம் செய்யும்படியாய் இவளுக்கு காடைகளை கொடுக்கும்படி, இவளுக்கு இறைச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, காடைகளை வருஷிக்க பண்ணுவதற்காக என்ன செய்தார் என்றால் காற்றை அடிக்கும்படி செய்தார். ஒரு பயங்கரமான காற்று. அந்த காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. சமுத்திரத்தில் காடைகள் இருந்தது பாருங்க. அங்கிருந்து அந்த பகுதியிலிருந்து இந்த காற்று அடித்த உடனே எல்லா காடைகளும் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த காடைகள் அந்த காற்றை மீறி அவைகளாலே என்ன செய்ய முடியல, எதிர்த்து பறக்க முடியவில்லை. எல்லாம் கூட்டமாக ஒட்டு மொத்தமாக வந்து எங்கே விழுந்தது? இந்த வனாந்திரத்தில்
இவர்கள் இருந்த பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரம் அடித்த இடங்கள்ல வந்து எல்லாம் தொப்பு தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. காற்றடிச்சு கீழே விழுந்தது, கை கால் உடைஞ்சு கீழே விழுந்துச்சு. பறக்க முடியாது. சரகு உடைஞ்சது பாதி, கால் உடைஞ்சது பாதி, பறக்க முடியாம எல்லாம் கீழே காட்டில் விழுந்து கிடக்கிறது. எவ்வளவு அளவு என்பதை பாருங்கள். 31 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையின் மேல் 2 முழம் உயரம் மட்டும் விழுந்து கிடக்க செய்தது. 2 முழம் உயரமா. 2 முழம்னா கிட்டத்தட்ட இந்த முட்டுக்கு மேலே ஆட்கள் நடந்து போனாங்கன்னா எங்க காடை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தான் போனோம். எல்லாமே எங்கே ஆள் நடமாடவே முடியாது. எங்கு பார்த்தாலும் காடைகள், எங்கு பார்த்தாலும் காடைகள். காடை என்ன தெரியல உங்களுக்கு? காடை இறைச்சி சாப்பிட்டுருக்கீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? ஓ, சாப்பிட்டது இல்லையோ? பாவம், என்ன பண்ணுறது? ஒரு காற்று வந்து அப்படியாவது அடிக்கட்டும், சேலத்தில் விழட்டும், உங்கள் வீடை சுற்றி காடை இறைச்சி எங்கேயாவது கேட்டு பாருங்க, கோட்டில் கிடைக்கும். காடை இறைச்சி சாப்பிட்டா, காடை இறைச்சியில் என்னன்னா கொழுப்பு கிடையாது, அதாவது கொலஸ்ட்ரால் கிடையாது. கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரு இறைச்சி காடை இறைச்சி. நல்ல ஹெல்த்தியான உணவு, ஹெல்த்தியான இறைச்சி. ஆண்டவர் கொடுத்தாலும் எப்படி கொடுப்பார் தெரியுமா? நல்லது தான் கொடுப்பார். ஆண்டவர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தேவன் வேறு அதாவது எதையாவது கொடுத்துருந்தாருன்னா அவன் கொழுப்பு பிடிச்சி ஒத்து போயிருப்பாங்க. அதனால் ஆண்டவர் ஹெல்த்தியாக இந்த உணவை தான் ஆண்டவர் கொடுத்தார். காடைகள் விழுந்து கிடந்தது, எல்லாரும் இடுப்பளவு உயரத்தில் 2 முழம் அளவுக்கு காடை. எங்கு பார்த்தாலும் காடைகள். என்ன செய்தார்களாம்? அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். அதாவது 10 ஓமர் ஒவ்வொருத்தரும் சேர்த்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சேர்த்தது இவ்வளவு, சேர்க்காம எத்தனை விட்டான்னு தெரியாது. 10 ஓமர் என்கிறது எவ்வளவு தெரியுமா? ஒரு ஓமர் 3.64 லிட்டர், சுமார் 3.5 கிலோ ஒரு ஓமர். 10 ஓமர் சொன்னா பாருங்க, கிட்டத்தட்ட எவ்வளவு வருது? ஒரு ஆள் சேமித்தது எவ்வளவு வருகிறது? 36.5, சுமார் 36 கிலோ. சுமார் 36 கிலோ ஒருத்தர் சேர்த்திருக்கிறான். 36 கிலோ. இவ்வளவு மொத்தமா நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72,000 டன். 72 லாரியில் வந்தாலும், அதாவது லாரி கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்களுக்கு இவ்வளவு கொண்டு போய் சேர்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னு சொன்னார்? காடைகளை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். காடை இறைச்சியை கொடுத்தார். கரண வைத்து கத்திர மையப்படுத்துவோமா? எப்படி சாப்பிட்டாங்களோ அவர்கள் நல்லா சாப்பிட்ருக்காங்க. 33 வசனத்தில் படிக்கிறோம், தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்றார்கள். நல்லா நல்லா டேஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டாங்க. ராஜமணி சொல்லுவார், காடை ரோஸ்ட்டு, காடை 65, காடை என்னது, காடை பிரியாணி, காடை 60, என்னெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் போட்டுப்பான், எல்லாம் செஞ்சுருப்பான். வெரைட்டியாக பொரிச்சு சாப்பிட்டான், அவிச்சு சாப்பிட்டான், நல்லா சாப்பிட்டாங்க. அது பாதி பேர் அழிந்தார்கள். அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். எல்லா மக்களும் அல்ல, இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினார்கள். இச்சித்தால் சொல்லப்பட்டு இச்சைத்ததுனால அல்ல, இச்சையை அவர் வெறுக்கவில்லை. இன்னொரு வசனம் சொல்லுது, இச்சையை அவர் வெறுக்கவில்லை. அதனால ஆண்டவர் சொன்னார், நீங்க பரிசுத்தப்படுத்துங்க என்னார். ஆண்டவர் சொல்றதை கேட்கணும், வசனத்தை கேட்கறதே கிடையாது. வசனத்தை கேட்காட்டா இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். தேவனுடைய வார்த்தையை கேட்காதவர்களுக்கு இது நடந்தது. அது என்ன பரிசுத்தப்படுத்துதல்? ஏன் சபையில் உட்கார்ந்து வசனம் கேட்கிறோம்? இன்னைக்கு புது வருஷத்துல நிறைய பேர் கொண்டாடிருக்காங்க. சிலர் சபையில் கரெக்டாக அந்த 12 மணிக்கு வந்துட்டு அந்த பாட்டு ஆராதனை முடிச்சோடனே போயிட்டாங்க.
ஆஸ்திரேலியாவில் சுமார் இன்னைக்கு நமக்கு 6 மணி ஆகும்போது ஆஸ்திரேலியா வருஷம் பிறந்துச்சு. டிவியில் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்களுக்கு நீ கவனிச்சிருப்பீங்க. வான வேடிக்கை, வான வேடிக்கை, பயங்கரமா வான வேடிக்கை, வான வேடிக்கை. அதான் நீ பல இடங்களில் பார்க்குற புது வருஷ பிறப்புக்கு வான வேடிக்கை, சத்தம், ஆர்ப்பாட்டம், சந்தோஷம், நடனம், டான்ஸு, இதெல்லாம் நீ பார்க்குறோம். அதெல்லாம் புதிய வருஷம். புது வருஷமானாலும் சரி, ஏதாவது கர்த்தருடைய கை, தேவனுடைய கரம் நமக்கு நன்மையாக வந்து அமரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? தேவனுடைய கரம் இந்த வருஷம் முழுசும் நமக்கு நன்மையாக இருக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் அது பாரமாக இருக்கிறது. நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் நன்மையாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்க வேணும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் அடைய வேண்டும். நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆகவே இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிற பிரதானமான செய்தி என்னவென்றால், நான் என்னுடைய பரிசுத்த கரத்தை வெளிப்படுத்தி உனக்கு அற்புதத்தை செய்வேன், உன்னுடைய வாழ்க்கை அதிசயமான காரியங்களை செய்வேன். ஆனால் நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். தேவன் சொல்லுகிற செய்தியை கவனமாய் எந்த ஒரு மனுஷன் கேட்கிறான், தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டால் கர்த்தர் சொல்றான், பூமியிலே உள்ள எல்லா ஜனத்தை காட்டிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். உங்க குடும்பத்தில் கர்த்தவங்களை மேன்மையாக வைப்பார். உங்க ஊர்ல கர்த்தர் மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க குடும்பத்தில் கர்த்தர், என் குடும்பத்தில் என்ன ஆண்டவர் விசேஷமா மேன்மையா வச்சிருக்கார் சொல்ல முடியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது பிறகு ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். மற்ற எல்லாரை விட, என்னுடைய சகோதரன் குடும்பத்தை விட, சகோதரனுடைய குடும்பத்தை விட, என்னுடைய குடும்பம் மற்ற உறவினுடைய குடும்பத்தை விட ஆண்டவரை மேன்மையாக வைத்திருக்கிறார் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்களையும் என்னை மேன்மையாக வைக்க வேண்டும் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்ன? பரிசுத்தம் அடைய வேண்டும். Be holy as I am holy. நாம் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீ என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது மாத்திரமல்ல, நமக்கு அதை தான் சொல்றார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல நீ உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்து, உன் சபையை பரிசுத்தப்படுத்து, உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து, என்னுடைய கரம் உண்மையில வந்து அமரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அமரும்? பாரமாக அல்ல, எதிராக அல்ல, தீமையாக அல்ல, நன்மையாக வந்து அமரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய கரத்தினாலே நான் பெரிய காரியங்களை செய்வேன், உன்னை கொண்டு செய்வேன், உன் குடும்பத்தில் செய்வேன், இந்த சபையில செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? செய்ய வேண்டியது என்ன? பரிசுத்தமாக வேண்டும். கேட்ட ஜனங்களே ஒரு பெருங்கூட்ட மக்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரே மன்னித்துக் கொள்ளுங்கப்பா, மன்னிச்சுக்கிங்க, நாங்கள் தப்பா நாங்கள் கேட்டுட்டோம்னா அதை மன்னியும் என்று சொல்லி அழுதார்கள், மன்னிப்பு கேட்டார்கள், தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் ஒரு கூட்டம் ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்தம் ஆக ஆண்டவர் உதவி செய்வாராக. பரிசுத்தம் ஆவதற்கென்று நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. அவைகளை குறித்து நான் பின்னால் நான் பேசுகிறேன். ஆராதனைகளை பேசலாம் நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பேச முடியாது. ஆனால் ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? 53வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். யாருக்கு வெளிப்பட்டது? ஆண்டவர் தம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், மக்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் என்று நான் சொன்னேன். பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன? பிரித்தெடுக்கிற ஒரு விஷயம், பிரித்தெடுப்பது. அசுத்தம் இருக்கிறது, நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இருக்கணும்னா அதில் நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் பரிசுத்தம் என்பது. இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். பரிசுத்தம் என்பது என்னவென்று சொன்னால் பிரித்தெடுப்பது, வேறுபடுத்துவது. ஆண்டவர் சொன்னார், என்ன செய்ய வேண்டும்? நீ மாறுபாடுள்ள ஜனங்களை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கொள். மாறுபாடான ஜனங்களை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கொள். மாறுபாடான ஜனங்களை விட்டு பிரிய வேண்டும். பாவத்தை விட்டு பிரிக்கப்பட வேண்டும். அக்கிரமத்தை விட்டு பிரிய வேணும். எது பாவம், எது
பாவம் அல்ல என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை நாம் தெரிந்து கொண்டு பாவத்தை நம்மை விட்டு பிரிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தம். அதே போல மாறுபாடான ஜனங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் விசுவாசம் இல்லாத மக்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு இருக்கலாம், தீமையான சுபாவம் உள்ள மக்கள். அப்படிப்பட்டதான மக்களை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரிக்கப்பட வேண்டும். நாம் பிரிந்து வாழ வேண்டும். அவர்களோடு ஐக்கியமாக இருக்கக்கூடாது. அன்பாக இருக்கலாம், ஆனால் ஐக்கியமாக இருக்கக்கூடாது. அதுதான் பரிசுத்தத்திற்கு உதவி செய்யும். பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் முதலாவது அதற்கான ஃபார்முலா நம்பர் 1, நாம் விலகி ஜீவிப்பது, நாம் வேறுபடுவது. செப்பரேஷன், வேறுபாடு என்பது மிக மிக முக்கியம். இந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு சபையில் நாம் பார்க்கும் பொழுது அநேகருக்கு வேறுபாடு இல்லை. சபையில ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க, ஆனால் அவங்களுடைய நட்பு தொடர்பு எல்லாமே வெளி உலகத்தோடு இருக்கிறது. இல்லை, நாம் வேறுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். 2வது, பரிசுத்தம் என்பது என்ன தெரியுமா? ஆயத்தப்படுத்துதல். முதலாவது பிரித்தெடுத்தல் என்று சொன்னேன். 2வது நம்மை ஆயத்தப்படுத்துதல். எதை ஆயத்தப்படுத்த வேண்டும்? அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையை அதற்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய உடைகளை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். வாசித்து பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியனுக்கு குறித்தான உடைகள் அவைகள் பரிசுத்தமாயிருக்கு. வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வஸ்திரத்தை என்ன தோய்த்து பரிசுத்தமாக வேண்டும். வஸ்திரத்தில் ஒரு மாற்றம், வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்துதல். ஆண்டவரை ஆராதிக்க வர்றோம். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை சந்திக்க வருகிற இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உடைகளும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். உடைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும்? இடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கிறோம், இடத்தை ஆயத்தப்படுத்துதல். 19ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் படிக்கிறோம், தவிர்க்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்து விடுதல். ஆகவே இவ்விதமாய் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மோசே மலையில் இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் சொல்றார், மக்கள் அந்த பக்கம் வரக்கூடாது. அவர்கள் என்ன செய்யும்? தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளட்டும். நான் அவளை அழிக்காமல் இருக்கும்படி அவளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நான் இருக்கிற இடத்துல என்னை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால், என் செய்தியை கேட்க வேண்டும் என்றால், நான் அவளோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்களாக. கவனமாய் கேளுங்கள். அதாவது தேவனுடைய ஜனம் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமல் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, தேவனுடைய வசனத்தை கேட்க முடியாது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியாது, தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர முடியாது. தேவனுடைய சபைக்கு வர்ற ஆட்கள் ஏனோ தானோ என்று வந்தால் நிச்சயமாக ஆண்டவர் பேச மாட்டார். ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திக்க மாட்டார். தேவன் உங்களுடைய சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார், அதுக்கான ஆயத்தத்தோடு கூட கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இடத்தை ஆயத்தப்படுத்தணும். இந்த இடத்துல இன்றைக்கு நம்ம கூடுகிறோம் என்றால் இது பரிசுத்தமான இடம், இது பிரத்யேகப்படுத்தப்பட வேண்டும், இது ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவ்விதமாய் நம்மை நாம் பிரத்யேகப்படுத்த வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிறதான இடத்துல வர சமயத்தில் அதுக்குரியதான ஆயத்தத்தோடு நாம் கடந்து வருகிற சமயத்தில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்புவார். தம்முடைய கரத்தின் வல்லமை ஒரு வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் களைந்து விட வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் களைந்து விடுவது, அதுதான் பரிசுத்தம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே மறைத்து வைத்திருந்ததான காரியங்கள், சாபத்தீடான காரியங்களை எடுத்து வெளியே கொண்டு வந்தார்கள். அவ்விதமாக பாளையம் பரிசுத்தமடைந்தது என்பதை பற்றி நாம் அந்த அதிகாரத்தில் படிக்க முடியும்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீர பிரகாரமாக என்னென்ன காரியங்களை களைய வேண்டுமோ அவைகளை களைய வேண்டும். தவறான சம்பாத்தியங்கள் அவைகள் களைய வேண்டியது அவசியம். தவறான ஆட்களை நாம் களைய வேண்டும். தீய எண்ணங்களை நாம் களைந்து விட வேண்டும். அது மாத்திரமல்ல, குடும்பம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 1 Corinthians 7:17 படிக்கிறோம். குடும்பம் திருமணம் ஆகி ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவன் இருந்தாலும் அதனாலே பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதனாலே? ஒற்றுமையாக இருப்பதனாலே. பிரிந்து போகாமல் நீ அட்ஜஸ்ட் பண்ணி ஒற்றுமையாக இருந்தால் அதனாலே அந்த குடும்பத்தில் பரிசுத்தம் உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே ஒரு குடும்பத்தில் பரிசுத்தம் என்றால் ஒற்றுமை பிரதானமாய் தேவை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் தேவை என்றால், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். ரோமர் 11:14 படிக்கிறோம். வேர் அது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் இருக்கும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 29:2 படிக்கிற பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டுமாம். எப்படி தொழுது கொள்வது? அதாவது ஒழுங்கோடும் கிரமத்தோடும். தேவனுடைய ஆராதனையின் அலங்காரம் என்பது என்ன? ஒழுங்கு. ஆகவே ஆண்டவர் ஒழுங்கை பரிசுத்தம் என்று சொல்லுகிறார். நம்முடைய செயல்கள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஆராதனை காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்க வேண்டும். அவை கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லும் போது அநேக காரியங்கள் ஆராதனை ஒழுங்காக இருக்கிறது. அதுதான் பரிசுத்த அலங்காரம். நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கு இல்லை என்றால் பரிசுத்தம் இல்லை என்று அர்த்தம். தேவன் தம்முடைய கரத்தை அவர் நீட்டி அவர் வல்லமையான காரியத்தை செய்ய மாட்டார். ஆகவே குடும்பத்தில் எல்லா காரியங்களும் ஒழுங்காக செய்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நம்முடைய அதன் காலத்தில் செய்ய வேண்டும். நம்முடைய வீட்டில் ஒவ்வொன்றும் பொருட்களும் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சபையில் ஒவ்வொரு காரியங்களும் அது ஒழுங்கும் கிரமமாக செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். எத்தனை பேர் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்கள்? உங்களுடைய சம்பாத்தியத்தில் தவறான சம்பாத்தியம், பொருள் சம்பாத்தியம், லஞ்சம் வாங்குகிற காரியங்கள் இருக்கிறதா, தவறான இப்படி சம்பாதிக்கிறீங்களா? அவள் எல்லாவற்றையும் களைய வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். நேர்மையாய் ஜீவிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தம். அப்படி பரிசுத்தமாகிறதான வாழ்க்கை அது ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஒரு மனுஷன் தன்னை பரிசுத்தமாக்கி கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவன் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். அவன் கேட்டது 1 கிலோவா இருந்தா ஆண்டவர் 9 கிலோவா அவனுக்கு கொடுப்பார். அவன் கேட்ட இறைச்சி கொஞ்சம், ஒருவேளை ஒரு நேரம் இறைச்சிக்காக எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தா தெரியுமா? ஒவ்வொருத்தனுக்கும் 30-35 கிலோ கொடுத்தார். அது ஒரு நாள் அவன் கலெக்ட் பண்ணதை சொல்லப்பட்டதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ எடுத்திருப்பான்னு தெரியாது. ஆண்டவங்களுடைய தேவைகளை நிச்சயமாய் பூர்த்தி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் தம்முடைய கரத்தை அவர் வெளிப்படுத்துவார். பரிசுத்த கரத்தை வெளிப்படுத்துவார். வல்லமையான கரத்தை வெளிப்படுத்துவார். பரிசுத்த கரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். எத்தனை பேர் பரிசுத்தமாய் ஜீவிக்க ஒப்பு கொடுக்குறீங்க? உங்கள் வீட்டை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறீங்களா? சபையை பரிசுத்தப்படுத்துவோம், வீட்டை பரிசுத்தப்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த கரத்தை அவர் வெளிப்படுத்தி ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படும். உங்கள் எதிரிகளை கர்த்தர் முறியடிப்பார். உங்கள் துன்பங்களிலிருந்தும் உங்கள் கஷ்டங்களிலிருந்தும் ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொள்வார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். எல்லா கரங்களை கொட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவான். ஆண்டு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. விசுவாச தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுமி நின்று ஆண்டவர் நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தமான வசனம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, நீர் இவைகளை நிறைவேற்ற போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையினுடைய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த கரத்தை அவர் இந்த ஆண்டில் அவர் வெளிப்படுத்த போகிறார். என் குடும்பத்தில் அவர் தம்முடைய பரிசுத்த கரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? சபையிலே அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் எசேக்கியேலுக்கு தம்முடைய கரத்தை வெளிப்படுத்தினது போல உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த கரத்தை வெளிப்படுத்தி உங்களை கொண்டு கர்த்தர்
பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். உங்களை அவர் தேவன் பயன்படுத்த வேண்டும். அவர் விரும்புகிறார். ஒரு எசேக்கியேலாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இஸ்ரவேலுக்கு தேவன் அற்புதங்களை செய்தது போல இஸ்ரவேல் தேச ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆசைப்பட்டார்கள், விரும்பினார்கள். அந்த விருப்பம் தவறாயிருந்த அந்த விருப்பத்தை சரியாக அவர் தெரியப்படுத்தாமல் தவறான விதத்தில் அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். அவருடைய ஜெபம் சரியாக இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் விழுந்து கிடந்த போது, ஜெபித்த பொழுது ஆண்டவர்களை மன்னித்தார். அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். அவர்கள் குறைகளை குற்றங்களை ஆண்டவர் மன்னித்து தேவன் அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையில் என்னென்ன தேவைகள் கொண்டு வந்திருந்தாலும் சரி, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அழ வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு சுத்தமானா எனக்கு கொடுங்கப்பா, இந்த ஆண்டுலையே கொடுங்க. நான் 5 வருஷமா நான் காத்திருக்கிறேன், நான் 10 ஆண்டுகளாக நான் காத்திருக்கிறேன், எனக்கு இந்த ஆண்டு உமக்கு சுத்தமானா நீ கொடுங்க. நாம பரீட்சை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை தூஷிக்க மாட்டேன், நான் முறுமுறுக்க மாட்டேன், உம்மை விட்டு நான் விலகி போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், என் உள்ளம் வாடி போகிறதில்லை, நான் குறை சொல்ல மாட்டேன். நீர் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடுமென்று அன்றைக்கு விசுவாசித்ததான அந்த குஷ்டரோகியை ஆண்டவர் பார்த்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஆண்டவர் இயேசு அவனை தொட்ட பொழுது அவர் சுத்தமானார். அநேக நாட்களாக நீ அவளோடு காத்திருக்கிறாய், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில உன் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். வைத்து ஆண்டவர் என்ன மன்னின்னு சொல்லி கேளுங்க. ஒரு முறுமுறுத்திருக்கலாம், கடந்த நாட்கள் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், பின்மாறி இருந்திருக்கலாம். நீங்க ஆண்டவர் ஒரு நாளும் குறை சொல்லாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய பரிசுத்த கரத்தை அவர் வெளிப்படுத்துவார். தம்முடைய பரிசுத்த கரத்தை அவர் வெளிப்படுத்துவார். நம்முடைய பரிசுத்த கரத்தை கண்களை மூடி எல்லாம் கையில் உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மன்னிங்கப்பா, எனக்கு நீர் மன்னிக்க வேண்டும், மனம் இறங்க வேண்டும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு விரோதமாய் நான் முறுமுறுத்த பாவத்தை மன்னியும், உம்மை விட்டு தூரம் போன பாவத்தை மன்னியும். நான் சோர்ந்து போனவளாக கடந்த ஆண்டில் நான் சரியாக பல முறை நான் ஜெபிக்க மறந்து விட்டேன், வேதத்தை நான் மறந்து விட்டேன், ஊழியத்தை நான் விட்டுவிட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிப்பீராக என்று சொல்லி எல்லாரும் 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 Thank you Lord, hallelujah. பரிசுத்த அலங்காரத்தோடு அதை கற்றுக்கொள்வோம். பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் எல்லாரும் கை வைத்து, ஆண்டவரே எனக்கு ஒழுங்கு உண்டாயிருக்கட்டும் அப்பா, அது செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒழுங்குள்ளதா இருக்கணும், ஒழுங்குள்ளதா இருக்கட்டும், ஒழுங்குள்ளதா இருக்கட்டும். பரிசுத்தர் ஆமென், ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன் என்று சொல்லி எல்லா கை வைத்து என்னோட உடனே சேர்ந்து பாடல பாடுங்க. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை நோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே
இருதயத்தை கழுகும் திரு அறை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாறு சுத்தாவியே அனல் மூட்டும் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குமே பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குமே. கரங்களை உயர்த்தி கல்வாரியின் அன்பே ஒப்புக்கொடுத்தவர்களாய் என் வாழ்க்கை பரிசுத்தமாகட்டும் ஐயா. கல்வாரியின் அன்பிலேயே கண்ட விலை தோன்றி வந்தே கழுகும் தாலே நீங்க இருதயத்தை கழுகும் தாலே இருதயத்தை நீரன்றி என்னாலே பாரில் கேட்போமா ஏதும் நான் செய்திட இயலே சேர்ப்பீரே பழுவாது என்னை ஆத்துமக்காய் நீருத்தே சேர்ப்பீரே பழுவாது என்னை ஆத்துமக்காய் நீருத்தே. கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொள்வோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விலை தோன்றி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விலை தோன்றி வந்தே கழுகும் ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகட்டும். கழுகும் தாலே ஆவியோ ஆத்மாத்த நீரம் அன்பரே உமக்கென்றும் நன்றி ஆலய ஆகியே போ ஆசீர்வதித்தருளும் ஆலய ஆகியே போ ஆசீர்வதித்த சேர்ந்து பாடுமா கரங்களை உயர்த்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விலை தோன்றி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விலை தோன்றி வந்தே கழுகும் திருரத்தாலே அறை நீங்க இருதயத்தை கழுகும் திருரத்தாலே அறை நீங்க இருதயத்தை. இதுவரை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கேட்ட காரியம் நடைபெறாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் பேசி இருக்கிறார். நீங்கள் முறுமுறுக்காமல் சோர்ந்து போகாமல் மனம் தளர்ந்து போகாமல் மன உறுதியோடு இருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற காரியங்களுக்காக முழங்கால் படையிட்டு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும்
நம்மரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் என்னுடையக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.